புதுசான ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருந்தேன். லேட்டு இப்படி வந்ததுன்னா டைம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணி எழுதணும். ஓகே, இல்லைன்னா ஃபாஸ்ட்டு அப்படின்னு டைம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணி எழுதணும். இந்த டைம் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 நிமிஷம் லேட்டு, திருப்பியும் 5 நிமிஷம் லேட்டு, 15 நிமிஷம் லேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, டெல்டா டி. அது மாதிரி லேட்டு ஃபாஸ்ட்டுன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டைம் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி எழுதணும். இப்போ 5 நிமிஷம் லேட்டாக வந்துருக்கும், அடுத்து 20 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணி எழுதிடும் 25 அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா ஃபாஸ்ட்டு அப்படின்னாலும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டெல்டா டைம் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண தான். சரி, ஃபாஸ்ட்டு லேட்டுன்னு வந்தால் லேட்டு ஃபாஸ்ட்டு வித்தியாசமாக வந்தால் மட்டும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டைம் டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணணும். மீதி ஒரே மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதுக்கு கான்செப்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 மணி ஆன் டைம்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் லேட்டாக போகிறான் அப்படின்னா 10:05க்கு போயிருப்பான் ஃபஸ்ட்டு கேஸில். அடுத்து காமன் நேரம் லேட்டாக போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 10:15க்கு போயிருக்கும் அப்போது செகண்ட் கேஸில். அப்போ இது ரெண்டுத்துக்கான டைம் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அந்த 10 நிமிஷம். புரியுதா? இதான் அந்த கான்செப்ட். இப்போ ஃபாஸ்ட்டுன்றதுன்னு வச்சுக்கோங்களேன், 10 மணி ஆன் டைம்னு வச்சுக்கோங்களேன். ஃபாஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 9 எத்தனை ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டு, திருப்பி ஒரு 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டுன்னு வச்சுக்கலாமே. இப்போ என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா 9:55க்கு போயிருப்பான் ஃபாஸ்ட்டாக போயிருந்தாங்க. இல்லை 10 இப்போ சரி ஃபாஸ்ட்டுன்னா சீக்கிரம் போயிருக்கான்னு தானே இருப்போம். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம் 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டுன்னா 9:50க்கு போயிருக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கான டைம் டிஃப்ரென்ஸ் என்னது 5 மினிட். அதையும் என்ன பண்ணியிருக்கேன் மைனஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 5 நிமிஷம்னு வச்சுக்கிட்டு இதை 10 நிமிஷம் வச்சுக்கிட்டேன்னா இதை என்ன தான் மைனஸ் தான் பண்ணியிருக்கேன். இப்போ லேட்டு ஃபாஸ்ட்டு அதே 10 மணி ஆன் டைம், 5 நிமிஷம் லேட் அப்படின்னா 10:05க்கு போயிருப்பான். 20 மினிட்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னா 9:40க்கு போயிருக்கும். ஓகே, 9:40. இப்போ இது ரெண்டுத்துக்கு டைம் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு 20 நிமிஷம் போட்டோன்னா 10 மணி வந்துடும். இதுலேருந்து 5 நிமிஷத்தை இது பண்ணோன்னா +5. இப்போ 5 நிமிஷம் 20 நிமிஷம் மொத்தம் எத்தனை நிமிஷம் 25 மினிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் என்ன பண்ணிங்க பார்த்தீங்கன்னா டைம் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, புரிஞ்சிக்க முடியுதா? அது மாதிரி ஆன் டைம் 10 மணி அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போயிருக்கேன் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் ஃபாஸ்ட்டு, லேட் வந்து ஒரு 15 நிமிஷம். ஓகே, அப்போ 20 நிமிஷம் ஃபாஸ்ட் அப்படின்னா 9:40க்கு போயிருப்போம். ஃபாஸ்ட்டாக போயிருந்தோன்னா சீக்கிரமாக போயிருப்பான்னு அர்த்தம். லேட் அப்படின்னா 10:15. இப்போ இதில் ஒரு 20 நிமிஷம் இருக்குது, இதில் ஒரு காமன் நேரம் இருக்குது. மொத்தம் எத்தனை நிமிஷம் 35 நிமிஷம். ஓகே, ஒரு 35 நிமிஷம் வந்து டெல்டா டி அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இதான் அந்த லேட்டு. மொத்தம் 4 கேஸு. லேட்டு, ஃபாஸ்ட்டு, அடுத்து லேட் ஃபாஸ்ட்டு, அடுத்து ஃபாஸ்ட் லேட். மொத்தம் 4 கேஸ். ஓகே, 4 கேஸையும் நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க.